Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய அந்த 25% வரி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இப்ப நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய அந்த 25% வரி பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அறிகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மளுக்கு உலக அளவில் இன்னும் நிறைய பிரகாசமான இடம் இருக்குது சர்வதேச சந்தையில். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றார்? அப்போ அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு செட்பேக்காக நம்மளுக்கு இருந்தாலுமே யாரும் பயப்பட வேணாம், அதையும் தாண்டி இன்னும் உலக நாடுகளோட வர்த்தகத்தை அதிகரித்துக்கான வாய்ப்பும் இருக்கு, இந்த மாதிரி அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அவரு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். இது இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அரசை ஒருபுறம் விமர்சித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மக்களவையில் தாமாக முன் வந்து அறிக்கை ஒன்று அளித்தார். அவருடைய அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன என்று பார்த்தோமேனால், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற இந்த வரி விதிப்பே இறுதியானதாக இருக்காது என்பதை அவருடைய அந்த கருத்துக்கள் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே டெல்லியிலும் வாஷிங்டனிலும் 4 முறை 2 நாடுகளுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தையும் பல காணொலி காட்சி வாயிலான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ட்ரம்பினுடைய இந்த வரி அறிவிப்பால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் தாக்கங்கள் என்ன என்பதை அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமது விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழில் முனைவோரின் நலன்களை அரசு பாதுகாக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர உலக அளவில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பிரகாசமான இடத்தில் இருக்கிறது, விரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பியூஷ் கோயல் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்தை கூறுவதற்கான பின்னணி இந்தியாவினுடைய எக்கானமி டெட் எக்கானமி என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படியெல்லாம் மோசமாக இல்லை, அது மிக நல்ல நிலையிலேயே இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் செய்யப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அரசு எடுத்த பல நடவடிக்கைகளையும் அவர் அடிக்கோடிட்டு சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது, இந்தியாவுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று அவர் ஒரு உறுதியை தற்போது கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வரி விதிப்பு, அதாவது அடிஷனல் டாரிஃப் 26%, பேசிக் டாரிஃப் 10% ஏப்ரல் மாதமே நடைமுறைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் இந்தியா மற்றும் அமெரிக்கா தரப்பு நடத்திய தொடர் பேச்சுவார்த்தையின் காரணமாக அது ஜூலை மாதம் வரை தள்ளி வைக்கப்பட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒன்று இந்த தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்ற 25% வரி விதிப்பு ஒன்று தள்ளி வைக்கப்படலாம் அல்லது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பதே அமைச்சரின் இந்த அறிக்கையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ரமேஷ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.